இன்றைய தினம் நம்ம எல்லாம் ஆளாக்கிய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள் விழா நாளைக்கு நடக்க போவது என்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு எனக்கு பதிலா நீதான் போகணும். அங்க காமி உன் நடிப்பு திறமைய. தங்கமணி அவர்களே, அண்ணன் ஏடி அர்ஜுனன் அவர்களே, ஜெகதீசன் அவர்களே, ஈஸ்வரி அவர்களே, ரஞ்சித் குமார் அவர்களே, மணிவண்ணன் அவர்களே, இரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. இன்றைக்கு சாதாரண மனிதனை கூட அடையாளம் காட்டி இந்த நாட்டை ஆள தகுதி உள்ள ஒரு மனிதனாக உருவாக்கி ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இந்த நாட்டை ஆள தகுதி உள்ள ஒரு மனிதனாக உருவாக்கி அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் தான் தலைவர் இருக்கிறாங்க. அந்த படத்தை பார்த்துட்டா பையன் கெட்டு போயிருவான். படத்தை பார்த்தாவே பையன் கெட்டு போயிருவான். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கின்ற பொழுது இந்த படத்தின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு தேசிய பற்றை உருவாக்க வேண்டும். நாட்டை நல்வழிப்படுத்த வேண்டும். ஆக்கப்பூர்வமான கருத்தை திரைப்படத்தின் மூலமாக விளக்குவார். எவ்வளவு அருமையான பாடல்! இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். பாடல் மூலமாக விளக்குவார். படத்தை பார்த்தாவே பையன் கெட்டு போயிருவான். இந்த எடப்பாடி பழனிசாமி ஒருவன் மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதை போல நீங்கள் எண்ணுகின்றீர்கள். இவர் ஒருவர் தான் முதலமைச்சர் என்று எண்ணுகிறீர்கள். அல்ல, மேடையில் இருப்பது மட்டுமல்ல, இங்கே அத்தனை பேர் முதலமைச்சர். ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ளே தாங்க முடியல. இதுல இவரும் ஜெயிக்கணுமா, இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? ஏன் உங்க அப்பச்சி பாட்டம் பேரம் பேத்தி எல்லாம் லைனா நிக்க வைக்க வேண்டியதானே? நான் முதலமைச்சர் ஆவேன் என்று எண்ணினா இல்லை. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். உங்களை போல் கீழே இருந்து அமர்ந்து கேட்டுத்தான் மேலே வந்திருக்கின்றேன். தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலும் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கியில் வாங்கின தள்ளுபடியும் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கியில் வாங்கின தள்ளுபடியும் தள்ளுபடி. தங்கப்ப தக்கம் தங்கப்ப தக்கமா? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் மறைந்தார். அடே, எம்ஜிஆர் செத்துட்டாரா? ஆமாங்க, செத்துட்டாருங்க. எம்ஜிஆர் செத்துட்டாருங்க. ஒரு ஊக்கத்தை ஆக்கத்தை கொடுத்தாங்க. பேசு. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் தேய்விரை என்று சொன்னது சரி. உனக்கு புரியல, நீ எழுதி வச்சு படிச்சிட்டு இருக்கிற, நாங்க என்ன செய்யறது? நீ எழுதி வச்சு படிச்சிட்டு இருக்கிற, நாங்க என்ன செய்யறது? நாடாளுமன்ற தேர்தல் என்பது மத்தியில யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்பது இங்கே யார் ஆட்சி செய்கிறால், யார் நல்லாட்சி செய்கிறால் அதற்கு சான்று வழங்கிட்ட தேர்தல் அந்த இடைத்தேர்தல். என்னமா கீழே சத்தம்? பேசிக்கிட்டு இருக்க மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? அவருக்கு காரியம் நடக்கும்னா திமுக காரர் காலை கூட பிடிப்பாங்க. காரி பிடிந்தா காலை வாரி விடுவாங்க.
அதுதான் ஒரு இயற்கையான குணம். நீ ஏதாவது எங்களுக்கு வந்து சீட்டு வாங்கி கொடுத்தியா, பிரச்சாரம் பண்ணியா, இல்ல ஜெயிக்க வச்சியா? எதுவுமே செய்யல. நீ ஏன் உரிமை கொண்டாடுற? நாம கொடுக்கப்பட்ட ஆடு 78 லட்சம் குட்டி ஈன்று இருக்குது. 87,450 கறவை மாடுகளை கொடுத்திருக்காங்க. பத்திரிகையில பார்த்தா மந்திரி பூரா ஆட்டு மாட்டை பிடிச்சி நிக்கிறான். என்னைக்குடா மந்திரி ஆடு மேய்க்க போனா மாடு மேய்க்க போனான்னு? இல்ல எங்க அம்மா கொடுக்கிற ஆடு, எங்க அம்மா கொடுக்கிற மாடுன்னு அத கோமாரி கொண்ட ஆடு மாடி கொண்டாந்து வாங்கி இங்க இருக்க ஆடு மாடு பூரா செத்து போச்சு. வெக்கமா இல்ல? இதெல்லாம் ஒரு ஆட்சியா? கால்நடையை, அதாவது ஆடு கோழி எல்லாம் நவீன முறையில் அந்த கறிகளை பிரிக்கிறது. அது சரியா சொல்ல தெரியல, அது இன்னும் வரல. இது கூட தெரியாம நான் தலைவன் ஆயிட்டேன். தனியார் மருத்துவமனைக்கு இணையா எனக்கு அரசு மருத்துவமனை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சருக்கு உடம்பு முடியலையா, அப்பலோ காவிரிக்கு போக கூடாது. அரசு மருத்துவமனையில் தான் அமைச்சர் பெருமக்கள், மாமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் அத்தனை பேரும் படுத்து மருத்துவம் செய்யணும். ஏன்? தரம் மேம்பாட்டுக்கு இதை விட்ட வழி இல்லை. அது மட்டும் இல்ல, 21.2 லட்சம் அம்மா பரிசு பெட்டகம், அம்பா குழந்தை நல பெட்டகம். நீ அங்க வந்து பொட்டலம் போடு. பொட்டலம் போடுறதா? சிறுபான்மை மக்களை கண்ணை இமை காப்பதை போல காப்போம் காப்போம். யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம்.